வணக்கம். சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 முதல் ரூபாய் 26,000 வரை புதிய சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதிய குழு வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதன் மூலமாக அடிப்படை ஊதியம் மற்றும் படிகளில் கணிசமான உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் கீழ் ஊதிய மாற்றத்தை நிர்ணயம் செய்வதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கும். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000ஆக உள்ளது. 8வது ஊதிய குழுவில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஒருவேளை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 26,000 வரை உயர வாய்ப்புகள் உள்ளன. இது சுமார் 20% முதல் 25% வரை ஒட்டுமொத்த ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த ஊதிய மாற்றத்தின் மூலம் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67 லட்சம் ஓய்வூதியர்களும் நேரடி பலன் பெறுவார்கள். இராணுவத்தினர் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பொருந்தும். 8வது ஊதிய குழு மே மாதம் 2027க்குள் மட்டுமே அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளது என்றாலும் 8வது ஊதிய குழுடைய அமலாக்கம் முன்னோக்கி அமல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிலுவைத் தொகைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழு ஜனவரி 1, 2016 முதல் அமல்படுத்தப்பட்டதால் 8வது ஊதிய குழுவும் அது போன்ற அணுகுமுறைகள் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஜனவரி 1, 2026 முதல் சலுகைகள் பரிசீலிக்கப்படும். முன்னதாக அகவிலைப்படி DA அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பது சார்ந்த செய்திகளை அரசு மறுத்தது. பரிசீலனையில் எந்த திட்டமும் இல்லை என்று கூறியது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு 8வது மத்திய ஊதிய குழுவின் அரசியலமைப்பை அறிவித்திருப்பதாகவும் தற்போதுள்ள அகவிலைப்படி DA அல்லது அகவிலை நிவாரணம் DR ஆகியவற்றை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது சார்ந்து எந்த திட்டமும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை என்று கூறியுள்ளார். அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு AICPIW அடிப்படையில் அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR விகிதங்கள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அவ்வப்போது திருத்தப்படுவதாக மக்களவையில் மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை குறிப்பாக 18,000 ரூபாய் 26,000 வரை சம்பள உயர்வு கணக்கீடு குறித்து கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.